வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்த த்ரயந்த சாரமணவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்யயதி துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கநாதயதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Ahobilamadam Serayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. Sriman Venkatanatharya Kavitarkikaketari Vedantacharya Vargyo me Annidattam Sadagari Asmat Guruparamparaye Namaha. அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் பாகவதாளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். உபய மீமாம்சா ஐககணிச்சம் இந்த தலைப்புல அடியனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை விஞ்ஞாபிச்சுக்கிறேன். பொதுவாக சாஸ்திரங்கள் தரிசனங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை சம்ஸ்கிருதத்துல தரிசனங்கள் பார்க்கப்படுவது. எதால பார்க்கிறோம்? ஞானத்தினால பார்க்கிறோம். ஞானத்தினால பார்க்கறது தான் சரியே தவிர்த்து வெறும் கண்ணால பார்க்கறது சரியில்லை. மெயின் ஞானம், அதனால பார்த்தது. ஆக தரிசனம் எதனால பார்க்கிறோமோ அது தரிசனம். வெறும் ஊனக்கண்ணை காட்டிடும் ஞானக்கண் தான் முக்கியமானது. ஆகையினால தரிசனங்களை கொண்டு பார்க்கப்பட வேண்டும். எந்த வஸ்துவா இருந்தாலும் தரிசனத்தை கொண்டு பார்க்கணும். சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம் அப்படிங்கிற சஞ்சயம். எதுவா இருந்தாலும் சரி சாஸ்திரமாகிற கண்ணால பார்க்கணும். அதுதான் நமக்கு சரியானது. நமக்கு சரியான பார்த்தல் அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கிறது. இந்த சாஸ்திரங்கள் 2 விதமா பிரிக்கிறார். ஒன்னும் ஆஸ்திக தரிசனங்கள், ஆஸ்திக சாஸ்திரங்கள். இன்னொன்னு நாஸ்திக சாஸ்திரங்கள். ஆஸ்திக சாஸ்திரம், நாஸ்திக சாஸ்திரம், ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம் அப்படின்னு சொன்னா லோகத்துல இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? பகவானை யார் ஒத்துக்கிறாளோ அவள்லாம் ஆஸ்திகாள், பகவானை ஒத்துக்காதவள்னா நாஸ்திகாள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த சாஸ்திர உலகில் அது மாதிரி கிடையாது. பகவானை ஒத்துக்கிறதுலாம் இங்க கேள்வி கிடையாது. வேதத்தை அங்கீகரித்தால் அவள்லாம் ஆஸ்திக தார்சனிகாள், ஆஸ்திக சாஸ்திரஜாள் அப்படின்னு அவளுக்கு பேர் வரும். அதாவது வேதத்தை ஒத்துக்கணும். வேதத்தை ஒத்துண்டு யார் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் ஆஸ்திக தரிசனக்காரர்கள் அப்படின்னு பேரு. வேதத்தை ஒத்துக்காம இருக்க அப்புறம் அவளுக்கெல்லாம் நாஸ்திக தார்சனிகாள் அப்படின்னு பேரு. வேதாந்திகள், மீமாம்சகாள், நையாயிகாள், வைசேஷிகாள், சாங்கியாள் இத மாதிரி இருக்கிறவாள்லாம் ஆஸ்திக தரிசனம். ஏன்னா எல்லாரும் வேதத்தை ஒத்துட்டு போறார், வேதத்தையே பிரமாணமா கொண்டு போறார். அதனால இந்த சாஸ்திரஜானுக்கெல்லாம் ஆஸ்திக சாஸ்திரஜாள், ஆஸ்திக தரிசனக்காராள் அப்படின்னு பேர். அதே பௌத்தாள், ஜெயினாள், சார்வாக்காள் இந்த மாதிரி மதங்கள்லாம் வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை அங்கீகரிக்காததுனால அவளெல்லாம் நாஸ்திக தார்சனிக்காள் அப்படின்ட்டு சொல்ற. எல்லா சாஸ்திரங்கள்லையும் ஆஸ்திக சாஸ்திரங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு அடிச்சுப்போம். ஒருத்தருக்கு அடிச்சுட்டாலும் பௌத்தாலையோ ஜெயினாலையோ சார்வாக்காலையோ லோகாயத்திகள் இவாளெல்லாம் எல்லா சாஸ்திரக்காலும் கண்டனம் பண்ணிடுவார். காரணம் என்னவென்றால் வேதத்தை அங்கீகரிக்கல. அதனால வேதத்தை அங்கீகரிச்சவாள்லாம் தான் ஆஸ்திக தார்சனிகாள், ஆஸ்திக சாஸ்திரஜாள் அப்படின்னு பிரசித்தி. ஆகவே ஆஸ்திக தரிசனம்ன்றது முக்கியம். அதுல எல்லா ஆஸ்திக தரிசனங்களுமே வேதத்தை பிரமாணமா சொல்றது. சாங்கியாளுக்கும் உண்டு, வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கிறாள். வேதாந்திகளை கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி நியாய வைசேஷிகாலும், நியாயசாஸ்திரஜாள், வைசேஷிக கணாதர் சொன்ன வைசேஷிகம் ஒரு காலத்துல 2 ஒன்னா சேர்ந்துடும். நியாயம்ங்கிறது நையாயிகாள். அவ பதார்த்தங்களை, லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை ஸ்பஷ்டமா சொல்றதுக்கோசரம் வந்தாவா. அதே கணாத மகர்ஷி, கௌதமர் சொன்னது நியாயசாஸ்திரம், கணாத மகர்ஷி சொன்னது வைசேஷிக தரிசனம். அவ பிரமாணங்களை பிரிச்சு தொகுத்து அழகா சொன்னாவா. இந்த 2 சாஸ்திரமும் ஒன்னா எடுத்து ஒரு காலகட்டத்தை. அது மாதிரி சாங்கியம், யோகம் அது ஒன்னா எடுத்து ஒரு காலகட்டத்தை. வேதாந்தங்கள் தனியா நிக்கிறது. காரணம் என்ன? பரமாத்மாவை பத்தி சொல்றது. அதே மாதிரி மீமாம்சகாள்
இந்த மீமாம்சகர் அவள்லாமும் வேதத்தை தான் பிரதானமா ஒத்துருக்கா. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், மீதி தரிசனக்காரெல்லாம் சாஸ்திரக்காரெல்லாம் என்ன பண்றா, வேதத்தை பிரமாணமாக கொண்டு தன்னுடைய தத்துவங்களை விசாரம் பண்றார். ஆனால் மீமாம்சகர் வேதத்தையே விசாரம் பண்றா. அதனால அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஏற்றம் அதிகம். மீமாம்சையே வேதத்தை விசாரம் பண்றோம். வேதத்தை பிரமாணமாக கொண்டு அந்த வேதத்தையே விசாரம் பண்ற சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். நியாயம்னா புரியுது, விசேஷமான பதார்த்தங்கள் எல்லாம் சொல்றது, பிரமாணம் சொல்றது வைசேஷிகம். ஆனா இந்த மீமாம்சனை என்ன பொருள் அப்படின்னாக்கா, மானியர் ஜிக்ஞாசாயான்னு வினைச்சொல், கிரியாபதம் ரூட். அது மானியர் ஜிக்ஞாசாயாம். அந்த மான் தாத்துக்கு பேர்ல தன் பிரத்யம் வருது. அதனால அது எதுல அர்த்தத்துல வரும் அப்படின்னா ஜிக்ஞாசை. ஜிக்ஞாசை என்ன? அறிவதில் ஆசை. அறிவதில், அறிந்து கொள்வதில் இச்சை, ஆசை. எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்னா, நிர்ணயம் பண்ணப்பட்ட ஞானம் வரணும், நிர்ணயிக்கப்பட்ட ஞானம் வரணும், நிர்ணயம் பண்ணப்பட வேண்டும். வழவடா குழவடா வரக்கூடாது, இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்க கூடாது. ஏகையாப்பி கடையா விசுத்தையா, ஒண்ணு தெரிஞ்சுட்டா கூட ஒரு தோஷமும் இல்லாம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி விசாரம் பண்ணி நிர்ணயம் வருது பாருங்க, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது மீமாம்சா சாஸ்திரம். மீமாம்சா சாஸ்திரம்னு பேர் இருக்கு. இந்த மீமாம்சாங்கிறது வேதத்திலேயே இருக்கு. தைத்திரிய உபநிடத்துல தைஷானந்தஸ்ய மீமாகும் ச பவதி அப்படின்னு இருக்கு. அதாவது பகவானுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லணும், அதுக்கு மீமாம்சை பண்றதாம். பூஜ்யமான விசாரம்னு அர்த்தம். மீமாம்சை என்னக்கா பூஜிக்க தகுந்த விசாரம். ஏன் பூஜிக்க தகுந்தது? வேதத்தை விசாரிக்கிறது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட வஸ்துக்களை பற்றி விசாரிக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பற்றி விசாரிக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட எம்பெருமானை பற்றி விசாரிக்கிறது. இந்த எம்பெருமானுக்கும் இந்த கர்மாக்களுக்கும் ஆராதக பாவம் இருக்கு. அதை விசாரிக்கிறதுக்கோசரம் இந்த சாஸ்திரம் வருதுன்னுட்டு நாம சித்தாந்தம் சொல்ல போறோம் நம்ம வேதாந்தத்துக்கு அனுகூலமாக. ஆகையினால இந்த விசாரம்ங்கிறது வசந்த விசாரம். வசந்த விஷயத்துலதான் மீமாம்சா அப்படிங்கிற பதத்தையே பிரயோகம் பண்றார். எல்லா சாஸ்திரத்திலும் தான் விசாரம் பண்றா. பௌத்தனும் விசாரம் பண்றான், ஜெயினனும் விசாரம் பண்றான், சார்வாகனும் பண்ணுகிறான், நியாய விசேஷிகாலும் பண்றா, சாங்கியாலும் பண்றா. ஆனால் இந்த மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு பாருங்க, வேதாந்த விசாரம் பண்றாளே, இவாளுக்குதான் மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு பேர் வருது. ஏன் அந்த மாதிரி பேர் வந்ததுன்னாக்க, இதுதான் விசேஷம். பூஜ்யமான விசாரம், வேத விசாரம், வேதார்த்த விசாரம். அதனால இது மிகவும் ஏற்றமானது. அதை கொண்டு பிற்காலத்துல வந்தவாள்னா அலங்கார மீமாம்சா, சித்திர மீமாம்சான்னு காவிய கிரந்தங்களுக்கு கூட மீமாம்சாங்கிற பதத்தை வச்சு அந்த சொல்லை கொண்டு அவ புஸ்தகம் எழுதியிருக்கா. எதையாவது ஒண்ணு பண்ணாக்கா, பேசினாக்கா, இது பெரிய மீமாம்சையா இருக்கே அப்படின்னுட்டு விவகாரம் இருக்கு லோகத்துல, சாஸ்திர லோகத்துல. ஆகையினால இந்த மீமாம்சாங்கிறது வேதத்தை பத்தி விசாரிப்பதால், அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை பத்தி விசாரிக்கிறதுனால மிகவும் ஏற்றத்தை அடைகிறது. அதுவும் ஒரு சுவாரஸ்யம். இங்கேயும் தர்க்கம் இருக்கு, லாஜிக், யுக்திகளை கொண்டு மீமாம்சையிலையும் பண்றோம், நீதி சாஸ்திரங்கள்லயும் இருக்கு. ஆனால் இந்த சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விசாரங்கள், யுக்திகள்லாம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப வசந்ததான். இது அடியேன்னு சொல்லல, பெரிய மகாபண்டிதரான நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி அனுகரிச்ச ஒரு முறை சபையில. அப்போ நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமி இப்ப திருவனந்தபுரத்துல இருக்கார். அந்த சுவாமி நியாய விஷயத்துல விஷயம் சொன்னார், தக்க விஷயத்துல. அடியேன் மீமாம்சையை கொண்டு விஷயம் சொன்னான் சபையில. அப்பொழுது விஞ்ஞாபிக்கும் பொழுது சுவாமி ரெண்டுத்தையும் கேட்டார், எல்லாம் முடிஞ்சிடுத்து. அப்ப சுவாமி சாதிச்ச, ரெண்டு தர்க்கம் இங்க வந்தது, ரெண்டு தர்க்கம் வந்திருக்குது. ஒண்ணு மீமாம்சா தர்க்கம், இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா நியாயசாஸ்திரத்தினுடைய தர்க்கம். அவ சொல்ற யுக்திவாதம். இது ரெண்டுத்திலையும் வசந்தது ரெண்டுமே. ஆனால் அந்த நியாயசாஸ்திரத்தை கொண்டு சொல்லப்பட்டது பகிரங்க தர்க்கம். ஆனால் இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு சொன்னது அந்தரங்க தர்க்கம். அந்தரங்க தர்க்கம்னா நிர்ணயாத்மகமான ஞானம் இது. ஏன்னா வேத வாக்கியத்தை கொண்டே வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லி நிர்ணயம் பண்ணப்படுகிறது. அதே சாதாரண தர்க்கத்தை கொண்டு சொன்னால் தர்க்க அப்பிரதிஷ்டக அப்படிங்கிற யுதிஷ்டிரர் யக்ஷ பிரஸ்னத்துல. தர்க்கத்தை கொண்டு யாராவது பண்ணினான்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு தர்க்கம் சொன்னாக்க என் தர்க்கத்தை உங்களால யுக்திவாதத்தினால அடிக்க முடியும், அதை தள்ளிடுவீங்க. ஏன்னா பொதுவாய் ஒவ்வொருத்தருடைய ஞான விசேஷத்தை கொண்டுதானே தர்க்கம் வருது. அதனால தர்க்கம் பண்ணிட்டே போனா எதுவுமே நிக்காது. சூத்திரக்காரர் சொல்ற, வியாசர்
தர்க்கா பிரதிஷ்டானாதபி அப்படிங்கிறது. தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதம், நிலையா நிற்காது. நிலை பெற்ற தர்க்கம்ன்றதே கிடையாது இந்த லோகத்துல. ஆனால் மீமாம்சா தர்க்கங்கள் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு அதிகரணத்தினால சித்தமான நியாயங்கள். இந்த நியாயங்கள், அதாவது ஒரு அதிகரணம் இருக்கும், ஒரு தலைப்பு கொண்டு ஒரு அதிகரணம் ஒரு விசாரம் பண்ணுவார். அந்த விசாரத்தினால எது சொல்லப்பட்டதோ அது ஒரு நியாயம், நீதி அப்படின்னு சொல்றோம். ஒரு கதை படிக்கிறோம், கதை படிச்சாக்க இந்த கதையினால என்ன நீதி கிடைச்சது அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரியாக ஒரு மீமாம்சையில ஒரு அதிகரணம் ஒரு விசாரம் வந்ததுன்னா அந்த விசாரத்தினால என்ன சித்திச்சது, என்ன நியாயம், என்ன நீதி கிடைச்சது, அந்த நீதியை எங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. மார்க்கண்டேய கட்ஜு அப்படின்னுட்டு சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தவர், சென்னை உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா இருந்தவர். அவர் அப்பா கைலாசநாத கட்ஜுவ நோ பேரு, மார்க்கண்டேய கட்சு அவர் பிள்ளை. அவர் அப்பா பெரிய மீமாம்சகர், அவர் மீமாம்சா சாஸ்திரத்தை பத்தி தான் எழுதியிருக்காரு. இந்த மார்க்கண்டேய கட்சு அவர் அப்பா கிட்ட மீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சுட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இது கொடுக்குறாரோ இல்ல ஜட்மெண்ட், அதை கொடுக்குற சமயத்துல மீமாம்சா நியாயங்களை கொண்டுதான் விசாரமே பண்ணுவார். அவர் நீதியை கொடுப்பார், தீர்ப்பு கொடுப்பார். அவர் மீமாம்சா நியாயங்கள் எதிர உள்ள போறல. அப்பைய தீட்சிதன்ற பெரிய அத்வைத பண்டிதர். அவர் எந்த புஸ்தகத்துல என்ன விஷயம் எழுதினாலும் சரி எப்படியாவது ஒரு மீமாம்சா நியாயத்தை கொண்டு வந்துருவார். அப்படி கொண்டு வந்து இந்த நியாயத்தை கொண்டு பார்த்தால் இது சரி, அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணுவார் அப்பைய தீட்சிதர். அந்த மாதிரி வசந்த சாஸ்திரம் வெறுமே யாகத்தை பத்தி ஹோமத்தை பத்தி சொல்ல வந்தது இந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினால எது நீதியாக கிடைக்கிறதோ அதை கொண்டு லௌகிக விஷயங்கள், வைதிக விஷயங்கள், நியாயாலய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இது உபயோகப்படும். அதனால இந்த மீமாம்சா சாஸ்திரம் வந்து மிக 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 சிறப்பு வாய்ந்தது, நம்ம லௌகிக வாழ்க்கைக்கும் தேவையானது, எல்லா விஷயங்களையும் தொகுத்து கொடுக்கிறது. இது கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்கா. இந்த 3மே ஒரே சாஸ்திரம் அப்படின்றது எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்த சித்தாந்தம். அதாவது நம்ம சத் சம்பிரதாயம் இருக்கு பாருங்க, ஒரான் வழிவந்த சம்பிரதாயம் பெருமாள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியாள் பரியந்தம், பிற்காலத்துல வர ஆச்சாரியாள் எல்லார் பரியந்தம் ஒரே ஒரு சம்பிரதாயம், சத் சம்பிரதாயம். இந்த சத் சம்பிரதாயத்துல இந்த மீமாம்சாங்கிறது ஒரே சாஸ்திரம். அதே அத்வைதிகள், மாத்வாள் இவாள்லாம் என்ன பண்றான்னாக்கா மீமாம்சா சாஸ்திரத்தை உபயோகப்படுத்திட்டு இது ஒரே சாஸ்திரம் ஒத்துக்க மாட்டார். ஆனால் எம்பெருமானாரோ, ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரியரோ, சுவாமி தேசிகனோ இவாள்லாம் மீமாம்சா சாஸ்திரம்ன்றது ஒரே சாஸ்திரம் தான் அப்படின்லாம் நிர்ணயம் பண்ணிருக்கா. இதுல பாருங்க, இந்த மீமாம்சையில கர்ம மீமாம்சான்னு ஒண்ணு சொன்னோம், அது 12 அத்தியாயங்களை கொண்டது. அதன் பிறகு தேவதா மீமாம்சா, சங்கர்ஷ காண்டம், கர்ம காண்டம், கர்ம மீமாம்சா, இது ஜெய்மனி பண்ணினதாக பிரசித்தி. அதே சங்கர்ஷ காண்டம், தேவதா காண்டம், தேவதா மீமாம்சா அப்படின்னு சொல்றது காசகிருஷ்ணர் பண்ணினதாக சம்பிரதாயம். ஆனால் போதாயனர் விற்த்திகாரர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, ரெண்டுமே கர்மகாண்டத்தையும் சங்கர்ஷ காண்டத்தையும் ரெண்டுத்தையுமே சொன்னது ஜெய்மினி மகர்ஷின்னு ஜெய்மினியேன ஷோடச லட்சணேன அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பராசர பட்டரோ தத்துவரத்னாகரம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கு. அதுல என்ன பண்ணிட்டாருனாக்கா, காசகிருஷ்ணர் தான் தேவதா காண்டத்தை சொன்னவர், ஜெய்மினியோ கர்மகாண்டத்தை சாதிச்சவர். பிரம்ம காண்டத்தை வியாசர், பாதராயனர் அப்படின்னா சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணத்வைபாயனர், அவருடைய திருநாமம் கிருஷ்ணத்வைபாயனர் தான் அவருக்கு பேரு. அந்த கிருஷ்ணத்வைபாயனரான வியாசர், பாதராயனர் அவர் 4 காண்டங்கள்னால இந்த உபனிஷத்துக்கள்லாம் சொல்லப்பட்ட விஷயங்களை சாரமாக எடுத்து நமக்கு அனுகிரகித்திருக்க. இப்படி 20 அத்தியாயங்கள், 3 காண்டங்கள். அதுல சங்கர்ஷ காண்டம், தேவதா காண்டம்ன்றது லுப்தம்னுட்டு தேசிகனே மீமாம்சா பாதுகை, தேஸ்வர மீமாம்சா இந்த மாதிரி கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்திலேயே கிடைக்கல. அதே ஜெய்மினிய மீமாம்சான்றது காலாகாலமா இருந்துருக்கு. இந்த 12 அத்தியாயங்கள்ல என்ன சொல்றான்னு பொதுவா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப உள்ளுக்குள்ள போக வேண்டாம். கர்மாக்கள்னா என்னென்ன அப்படின்னு
யாகம், ஹோமம், தானம் இவைகள் எல்லாம் சொல்றதெல்லாம் கர்மாக்கள். இந்த கர்மாக்களை சொல்றதுக்கு எது பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்க வேதமே பிரமாணம். இந்த கர்மாக்கள்னா என்னது அப்படின்னா அத தர்மம் அப்படின்னு சொல்ற மீமாம்சகாரர். தர்மம் தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவளே சொல்றார், சோதனா லட்சணோர்த்தோ தர்மா அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு மனிதனுக்கு எது வேணும்? உசந்த ஸ்திதி, உயர்ந்த நிலையை அடையணும். அதுதான் எல்லாருக்கும் விருப்பம். பிறந்த ஜீவன்ல இருந்து அனைத்து பேருமே தான் உசந்த இருக்கணும்னு ஆசைப்படலாம். அதுக்கு எது உபாயமோ அத சொல்றதுதான் அது. அந்த உபாயம்தான் தர்மம். எது உசந்ததோ சிரேஷ்டகரமா இருக்குதோ, நமக்கு எது சிரேயஸ கொடுக்குமோ, அந்த சிரேயஸுக்கு சாதனமாக இருப்பது எதுவோ அதுதான் உயர்ந்தது, அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை சொல்றது எது அப்படின்னாக்க வேதங்கள். வேதத்தை பிரமாணமாக உடையது தர்மம். நமக்கு சிரேயஸை கொடுக்கக்கூடியது தர்மம். அந்த தர்மம் தான் மீமாம்சா சாஸ்திரத்துல விசாரிக்கப்படுகிறது. வேதம்தான் பிரமாணம். வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருதி, ஆச்சாரம் இதெல்லாம் பிரமாணமா இருக்கலாம். வேத விருத்தமா இருந்துச்சுன்னாக்க அந்த ஸ்மிருதிகளை தள்ளிடுங்கோ, அது தேவையே இல்லை. அந்த ஆச்சாரங்களை தள்ளிடுங்கோ. அதனால எது நமக்கு சிரேயஸை கொடுக்கக்கூடியதோ அது தர்மம் அப்படின்னு சொன்னோம். சிரேயஸை கொடுக்கக்கூடியது தர்மம். அந்த சிரேயஸை கொடுக்கக்கூடியது அப்படின்ற இதுல ஒரு தர்மம் அப்படின்னு சொல்றோம். அது கர்மா. கர்மானாக்க யாகம், ஹோமம், தானம் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சகால் சொல்லிட்டார். யாகாதிஹி தர்மஹா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நம் சித்தாந்தத்துல ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்லாம் சொல்றோம். அதனால அந்த தர்ம சப்தத்துக்கு சித்தோபாயம், சாத்தியோபாயம் ரெண்டுத்தையும் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டு எடுத்துக்கணும். பேசுற மீமாம்சையில அதாதோ தர்ம ஜிக்ஞாசான்டா ஜெயமினி சூத்திரம், நம்ம அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்ட்டு பிரம்மகாண்ட சூத்திரம், அவளோ அதாதோ தர்ம ஜிக்ஞாசான் பண்றா. அந்த தர்ம ஜிக்ஞாசான்றதுக்கு தர்ம சப்தத்துக்கு யாகாதிரேவ தர்மஹான்னு அவ சொன்னான். யாகம், ஹோமம், தானம் தான் தர்மம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் வியாசருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா உபாசனமும் தர்மம். உபாசனம் தர்மம்னா சரணாகதியும் தர்மம். இவைகள் தர்மம்னா இதை காட்டிலும் வசந்த தர்மம் சித்தோபாயமான எம்பெருமான். சித்தோபாயமான எம்பெருமான் தான் பரம தர்மமா எழுந்துள்ளிருக்கான். அவன் தான் தர்மம். அதனாலதான் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மா அப்படின்னுட்டு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு உபதேசிச்சுட்டு போயிடுச்சு. ஆகையினால தர்மம் அப்படின்னாக்க இதுதான் வேதத்தினால சொல்லப்பட்டது. நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது பெருமானை தவிர்த்து யாரு? உபாசனத்தை தவிர்த்து எது? சரணாகதியை தவிர்த்து எது இருக்கு? அதனால இவைகள் தான் தர்ம சப்த வாக்கியங்கள். யாகாதிகள் கூட தர்மமே. அது எப்படிப்பட்ட தர்மம்னு பின்னாடி சொல்ல போறோம். ஆக இந்த மாதிரியாக தர்மம் அப்படின்னு சொன்னாக்க மீமாம்சகால் சொல்றது இந்த வேதத்தினால, வேதத்தை அனுசரித்து வருகிற ஸ்மிருதிகளால, இந்த ரெண்டுத்தையும் அனுசரித்து வருகிற ஆச்சாரத்தினால, நித்தியப்படி கையலம்பு, கால நம்பிக்கோ, ஆச்சமனம் பண்ணிக்கோ, ஆச்சமனம் பண்ணாம எந்த காரியமும் பண்ணக்கூடாது. எத்தனை நம்ம சொல்றோம்? இவைகள்லாம் ஸ்மிருதிகள் சொல்றது, ஆச்சாரங்கள் சொல்றது, அனுஷ்டானம். நம்ம எத்தனையோ நமக்கு சாஸ்திரங்கள் நம்ம படிக்கிறது இல்லை. ஆனால் எங்க காலத்து வழக்கம் இதுதான், எங்க பெரியவா இப்படிதான் அனுஷ்டிச்சா அப்படின்னு சிஷ்டாச்சாரத்தை நம்ம பிரமாணமா சொல்றோம். அதனால அவ சிஷ்டன் மகான்கள், அவள்னா எந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சாலோ அந்த அனுஷ்டானமானது நமக்கு சர்வாத்மனா உபாதேயம், தேவையானது அவைகள். அதனால அந்த சிஷ்டாச்சாரம் கூட நமக்கு முக்கியமானது பிரமாணம். இதெல்லாம் மீமாம்சையில விசாரம் பண்றார். அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் எத்தனை விதமா இருக்கும் அப்படின்னாக்க நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா அப்படின்னா வேதங்கள்லாம் சொல்லியிருக்கா மீமாம்சகார். இதெல்லாம் நாம அனுஷ்டிக்கிறோம். நித்திய கர்மா நம்ம நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்றோம், பெருமாள் திருவாராதனம் பண்றோம், அந்த மாதிரி உபாசனம் பண்றோம். அந்த காலத்துல யாரும் அக்னிஹோத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தா. இப்ப கூட ஸ்மார்த்தா எல்லாம் பண்றா, வைஷ்ணவாசிர பேர் பண்றா. இப்ப இருக்கிற ஐஷிங்கர் பூர்வாசிரமத்துல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தவர், நித்தியாக்னிஹோத்திரியா எழுந்து இருந்தவர். அதனால இதெல்லாம் நித்திய கர்மாக்களா இருக்கு. இந்த நித்திய கர்மாக்களுக்கெல்லாம் பலன் கிடையாது. அனுஷ்டிக்காட்டாக்க பாபம் வந்துடும். சந்தியாம பாசீத, பிரதிதினம் சந்தியாவந்தனத்தை அனுஷ்டிச்சிருங்கோ, சந்தியோபாசனம் பண்ணுங்கோ. அப்படி பண்ணல என்ன சந்தியாஹீனஹா அசுச்சி அனர்ஹா சர்வ கர்மசு அப்படிங்கிறது. சந்தியாவந்தனம் பண்ணாதவன்
அசுச்சி, சுத்தி இல்லாதவன். அவன் எந்த வைதிக கர்மாவை பண்றதுக்கும் அருகதையே அவன் கிடையாது, தகுதியற்றவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போறது தர்மசாஸ்திரம். ஆகையினால நித்திய கர்மாக்கள் பண்ணியே ஆகணும். காமிய கர்மாக்கள் நம்மாங்கள்லாம் காமிய கர்மாக்களே அனுஷ்டிக்க மாட்டோம். காமிய கர்மாக்களை ஏன் அப்படின்னா இப்ப ஆயுஷ்ரமம் பண்றா சில பேர். குழந்தை பிறந்ததுன்னா ஆயுஷ்ரமம். அடியனுடைய கிரகத்தெல்லாம் குடிசைகள்லாம் கிடையாது. அடியன் பொண்ணு அடியனுடைய தமக்கையனுடைய பிள்ளை கொடுத்தேன், அவத்துல ஆயுஷ்ரமம் பண்ணுவா. ஆனால் பண்றதெல்லாம் எப்படி பண்றோம்? சாத்விக தியாகம் பண்ணி பண்ணிடுவோம். சுவாமி ஸ்வசேஷம் சுவசம் சுபரத்வேன நிர்பரம் ஸ்வதப்த ஸ்வதியா சுவார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்தி மாம் ஸ்வயம் சொல்லிட்டு எல்லாம் சாத்விக தியாகம் பண்ணிட்டு பண்ணிடுவோம். சாத்விக தியாகம் பண்ணிடுவே எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும். எதை பண்ணாலும் எல்லாம் சாத்விக தியாகம் பண்ணிட்டே நாம அனுஷ்டிக்கிறதுனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடுறது. ஆக காமிய கர்மா அதுக்கோசரம் அல்பமான விஷயங்கள்ல போகக்கூடாது. ஆயுசு எனக்கு வேணும். எதுக்கு வேணும் ஆயுசு? நான் பெருமாளை திருவாராதனம் பண்ணணும், நான் பெருமாளை தியானிக்கணும், அதுக்கோசரம் எனக்கு ஆயுசு கொடு. எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும். எதுக்கு ஐஸ்வர்யம் வேணும் தெரியுமா? நான் அனுபவிக்கல, எங்க பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணும். எங்க பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னு பெருமாளுக்கெல்லாம் நான் அவ்வளவு செலவழிக்க வேண்டாமா, போகங்களை சமர்ப்பிக்க வேண்டாமா உபச்சாரமாக? அந்த மாதிரி பாகவதாளுக்கெல்லாம் நான் சேவிக்கணும், அவளுக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும். அதுக்கோசரம் ஐஸ்வர்யத்தை கொடு. எனக்கு மழை வேணும். எதுக்கு மழை வேணும்? தானியங்கள் வரணும். எதுக்கு தானியம்? நான் சாப்பிட்றதுக்கு இல்ல, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். ஐஸ்வர்யம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை ஐஸ்வர்யம் பண்ணி அதை செய்யணும். பாகவதாருடையது யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக அப்படிங்கிற பெருமாள். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அதுல மீறதற்கு பாருங்கோ, அதை அம்சேரம் இருக்கானே அதுக்கு அனுயாகம்னு பேரு. பெருமாள் திருவாராதனத்துக்கு இஜ்யா யாகம் அப்படின்னு பேரு. அதே இவா சாப்பிடுறா பாருங்கோ, இதுக்கு அனுயாகம் அப்படின்னு பேரு. அதனால அந்த மாதிரி அதுக்கோசரம் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், அதுக்கு தீர்த்தம் வேணும், நான் தீர்த்தம் ஆடணும், நான் சத்தியானந்தம் சுத்தமாக. அதே மாதிரி நான் தானியங்களை சம்பாதிக்கணும், அதெல்லாம் யாகம் பண்றதுக்கு பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு இப்படி போகணும். இதை கீதாபாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில தேசிகன் அதெல்லாம் சாதிச்சிருக்காரு. அதனால நம்ம போற வழி எப்படி இருக்கணும்னாக்கா, காமிய கர்மாவை அனுஷ்டிக்கலாம், அது நமக்கோசரம் இல்லை, பெருமாள் விஷயமாக காமிய கர்மாக்களை அனுஷ்டிக்கலாம். அதனாலதான் சொர்க்காதிகள்லாம் வேண்டாம். சொர்க்காதிகள்லாம் நமக்கு தேவையில்லை. விஷய சுகத்துல ஈடுபடாதீங்கோ, விஷய சுகத்துல ஈடுபடக்கூடாது. ரகுவம்சத்துல வரும் பிரஜாயை கிரகமேதினா. கல்யாணம் பண்ணது எதுக்குன்னாக்கா இந்த அல்ப சுகத்துக்கோசரம் இல்லை, ஒரு தன்னுடைய மனைவியோட சேர்ந்து இருக்கிறது தான் பரமசுகம், அதுதான் மோட்சம் நினைக்க முடியும். அது இல்லையா பிரஜாயை கிரகமேதினா. ஒருத்தருக்கு 3 கடன்கள் இருக்கு. ஸ்திரீன் ரணவா ஜாயத்தேன்னா வாக்கியம் இருக்கு. 3 கடன்கள். அதுல பித்ரு கடன் முக்கியம். நம்ம குடும்பங்கள்லாம் எத்தனையோ உபத்திரவம் வருது, அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமோ? இந்த பித்ரு கடன் தான், பித்ரு தோஷங்கள் தான். அதெல்லாம் முக்கியமானது. ஒரு சந்ததி உண்டாகணும், அந்த சந்ததி பெண்ணோ பிள்ளையோ ஒரு குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கோசரம் தான் பிரஜாயி கிரகமேதினானம். ஆஸ்போடயந்தி பிதரக பிரன்ருத்தியந்தி பிதாமகாக வைஷ்ணவோன குலே ஜாதக சன சந்தாரயிஷ்யதி அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். சுவாமி தேசிகன் தான் இருக்கிறது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. பித்ருக்கள்லாம் ஆனந்தப்படுறாளாம், பிதாமகள்லாம் நாட்டியம் ஆடுறாளாம். ஏன் தெரியுமா? ஒரு வைஷ்ணவன் என் குலத்துல பிறந்துட்டான், அவன் நம்மள கரையேற்றிடுவான் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் அதிகரண சாராவளி வியாக்கியானத்துல ஒரு அபூர்வமான விஷயம் சாதிக்கிறார். நம்ம யாராவது நம்ம மாத்திர எங்க தகப்பனார் பரம வச்சார், தாயார் பரம வச்சா, அதுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிடும். 12 நாள் அற்புதமாக கைங்கரியம் பண்ணி நம்ம சக்திக்கு 13வது நாள் திருவத்தியனம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சோம். இப்போ இதை பண்ணினாதான் அவ மோட்சத்துக்கு போவாள அப்படின்னு கேட்டுட்டு, அது பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அவளுக்கு மோட்சம் நிச்சயம். பின்ன எதுக்கு இங்க பண்ணணும்? நம்ம எல்லாம் பண்றோமே, 12 நாள் பண்றோமே, பார்த்து 10 நாள் தேட்டு காத்து 11ஆம் நாள் யோகா திட்டம் பண்ணி 12வது நாள் சப்பண்டிக்கிறோம், மனுஷா கிடைக்காம எவ்வளவு அல்லாடி பண்றோம். அதை கேட்டுட்டு அதற்கு சமாதானம் சாதிக்கும் சொல்ற, நமக்கு பிரத்யவாயம் வரக்கூடாது, பாப்பம் வரக்கூடாது. அந்த பாபம் சேர சேர நமக்கு தோஷம் வந்துடுறது. அதனால மேல 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 நம்ம அந்த தோஷத்தை சேர்த்துட்டே போறோம். அது தவறு. அதற்கு நல்ல நம்ம இத மாதிரி பித்ருகாரியம் பண்ணலைன்னாக்க நம்முடைய சந்ததி பாதிக்கப்படும். அதனால பித்ருகாரியங்கள் எல்லாம் பண்ணிடுங்கோ. அங்க சுவாமி சாதிக்கிறார், குமார வரத தேசிகன் சிந்தாமணியின் வியாக்கியானம் பண்றக்க அந்த உரையில இதை சாதிக்கிறார். ஆகையினால 4வது அத்தியாயம் 2ஆம் பாகத்துல, ஆகையினால எந்த கர்மாவை பண்ணினாலும் இதுல காமிய கர்மான்றத அல்ப விஷயங்கள்ல போகக்கூடாது. அதனாலதான் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தெரே பஜே சாரதமும் சாஸ்திரே ரத்னாகர இவாமிரதம். அசாரம் லௌகிக சின்ன சின்ன அல்ப விஷயங்கள், சாரம் வேதத்துல சொல்லப்பட்ட இங்க
எனக்கு நிலம் வேணும், பூமி வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அப்படி ஆசைப்படுறது, எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது எல்லாம் சுவார்த்த செயலாளா இருக்கிறது. அது மாதிரி அல்பசாரம் சாரம்னா சொர்க்காதி சுகம், சொர்க்கம் வேணும், அந்த லோகத்துல அதிகதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. சார தரம் கேவல கைவல்ய அனுபவம், தன்னுடைய சுத்தாத்ம அனுபவம், இது எல்லாத்தையும் எதே விட்டுடுங்கோ, தேவையில்லை. அசாரத்தையும் விடுங்கோ, சாரத்தையும் விடுங்கோ, அல்பசாரத்தையும் விடுங்கோ, சார தரத்தையும் விட்டுடுங்கோ. பஜே சாரதம் சாஸ்திரே, வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட சாரதரமா இருக்கக்கூடிய எம்பெருமான். ரசோ வைசக ரசகிருஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு சொல்றது. அந்த ரசமான எம்பெருமானை அடைஞ்சிடுங்கோ, அதுதான் சாரதமமானது. சமுத்திரத்துல எவ்வளவோ இருக்கு, எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு, ஆனால் அமிர்தத்தை தானே எல்லாரும் அடைய பார்த்தா. இந்த தேவதைகள்லாம் அமிர்தத்தை எடுத்துட்டா, அதுல அசுராளுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை வந்தது. ஆனால் பரமாமிர்தமான பிராட்டிய எம்பெருமான் எடுத்துன்னு போயிட்டான், அற்புதமா எடுத்துன்னு போயிட்டான். அதனால பகவானுடைய திருவக்ஷஸ்தலத்துல திருமாரில போய் ஏறி உட்கார்ந்துட்டா. இது ஏன் இடம், எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கலாம், போய் உட்கார்ந்துட்டா. இதெல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கா. வெறும் தேவதைகள்லாம் அமிர்தத்தினுடைய சக்கையை எடுத்துட்டாலும், ஆனால் பெருமாளோ சாட்சாத் அமிர்தத்தையே எடுத்துன்னு போயிட்டார். அப்படிப்பட்ட விசேஷமான அமிர்தம் அப்படின்னா ஆச்சாரியர்கள் வர்ணிச்சிருக்கா. ஆக ரத்னாகர இவாமிர்தம்னு அங்க சொல்றது. அதனால காமிய கர்மாக்கள்லாம் நமக்கு உபாசனத்துக்கு தேவையானதை அனுஷ்டிக்கலாம். இதுதான் மீமாம்சையில சொல்லப்பட்ட நித்திய கர்மா, காமிய கர்மா. அதுக்கப்புறம் பிராயச நைமித்திக கர்மான்னு ஒண்ணு உண்டு. நைமித்திக கர்மா, ஒரு குழந்தை பிறக்கிறது, சுத்தி புண்ணியாகம் பண்றோம், புண்ணியாக வச்சனம் பண்றோம். அந்த மாதிரி குழந்தை உண்டா இருக்கா, அப்போ சிவன் தொன்னையனம் பண்றோம். இந்த மாதிரி எத்தனை கர்மாக்களை அனுஷ்டிக்கிறோம். இவைகள்லாம் நைமித்திக கர்மாக்கள். இந்த நைமித்திக கர்மாக்கள்லாம் ஒரு நிமித்தத்தை கொண்டு பண்ணப்படுறது. நிமித்தத்தை கொண்டு ஏதோ ஒரு நிமித்தம் வந்துடுறது. கிரகணம் வருது, கிரகணம் வந்ததுன்னா அதுக்கோசரம் நம்ம தர்ப்பணம் பண்றோம். அந்த கிரகண சமயத்துல தர்ப்பணம் பண்ணிட்டு மந்திரத்தை ஜபிச்சோம்னு வச்சுக்கோங்க, 10 காயத்ரி ஜபிங்கோ, அவ்வளவு புண்ணியம், அவ்வளவு பலன் கிடைக்கும். எந்த மந்திரத்தை நம்ம ஆச்சாரியெல்லாம் உபதேசிச்சிருக்கா அந்த மந்திரங்களை ஜபிங்கோ. இதெல்லாம் நைமித்திக கர்மாக்கள். இத மாதிரி நிறைய மீமாம்சையில விசாரம் பண்ணிருக்கா. அதே மாதிரி 12 அத்தியாயங்கள்னால எத்தனையோ விஷயங்களை விசாரிச்சு எல்லாம் நம்முடைய சித்தாந்தத்துக்கு அனுகுணமா எப்படி எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் சொல்றாங்க. இதுல ஒரு வேதாந்தத்துல கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். இந்த ரெண்டும் ஒரே சாஸ்திரம்னு சொல்லிட்டோம். ஏன் ஒரே சாஸ்திரம்னு சொல்லணும்? அவள்லாம் ஒத்துக்காததை போய் நாம மாத்திரம் ஒத்துன்னு இருக்குமே, எதுக்கு நாம மட்டும் இதை மாதிரி அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, சூத்திரக்காரரே என்ன பண்றது தெரியுமோ, நிறைய இடங்கள்ல ததுப்தம் ததுப்தம் அப்படின்னு சொல்றாரு. ததுப்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு மீமாம்சையா சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மீமாம்சையா சொல்லப்பட்டதுன்றதுனால அங்க சொன்னதை அப்படியே இங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற. இன்னொன்னு, நமக்கு போதாயனர் பெரிய மகரிஷி, அவர்தான் இவருடைய சிஷ்யர், வியாசருடைய சிஷ்யர். ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை அறிந்துண்டு அந்த அறிவுக்கு அனுகுணமாக, அவருடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமாக அவரை விருத்தி பண்றார். அந்த விருத்தியை கடாட்சிக்கணும்னு தான் கூறத்தாழ்வானோட எம்பெருமான் காஷ்மீர தேசத்துக்கு எழுந்துள்ளினார். எழுந்துள்ளி அங்க அதை கடாட்சிச்சு அதுக்கு அனுகுணமா தான் எழுதியிருக்கார். அந்த விற்த்திகாரர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, சம்மிதமே சாரீரகம் ஜெய்மீயேன ஷோடத லட்சணேனே சாஸ்திரீகத்துவ சித்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த சாரீரக சாஸ்திரம் இருக்கே, அதாவது வேதாந்த சாஸ்திரம், இது 4 காண்டம், இந்த 4 அத்தியாயம். இந்த 4 அத்தியாயங்களும் ஜெய்மினி பண்ணின 16 அத்தியாயங்களோட ஒன்னா சேர்ந்து ஒரே சாஸ்திரமா எடுத்து அப்படின்னு சொல்லிருக்க. அதே மாதிரி ஆபஸ்தம்ப மகர்ஷியும் இதை சொல்லிருக்க. நிறைய மகர்ஷிகள்லாம் வியாசருடைய பரமசிஷ்யா, அவள்லாம் இதை மாதிரி அனுகிரகிச்சிருக்கா. அவ அனுகிரகிக்கிறது வேற. ஒரு யுக்தி சொல்ற சுதப்பிரகாசிகையிலையும் சுதர்ண சூரிகள், அது மாதிரி சுவாமி தேசிகன் தான் அனுகிரகிச்ச அரிகரணசாராவளி, சததூஷணி, தேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா, இந்த மாதிரி கிரந்தங்கள்ல அனுகிரகிக்கிறார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு சங்கதியை ஒண்ணு சொல்ற, ஒரு கிரமம், ஒரு சங்கதி தொடர்பு. எப்படின்னா, பொதுவா யாருமே பிறந்தான்னு அவனுக்கு என்ன வரும்? ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததுன்னு அது எதை பார்த்தாலும் வாயில தான் வச்சுக்கிறது. சாப்பிடுறதுலயே அதுக்கு நோக்கா இருக்கு. ஒரு புத்தகத்தை கொடுங்க, உடனே வாயில வைக்கும். பொம்மையை கொடுங்க, வாயில வச்சுக்கிறது. ஏன்னா அதுக்கு அதுல உண்டிதான் அதிர்ச்சி வருது. அது மாதிரி வளர 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 எல்லாருக்குமே முதல்ல காமிய கர்மாக்கள்ல தான் உற்சாகம் வரும். யாருக்குமே வேதாந்தம்ன்றது உடனே வந்துடாதே. வைராகியம் எல்லாருக்கும் உடனே வந்துடாது. அதனால பொதுவா திரிவர்க்கம், தர்மம், அர்த்தம், காமம்,
இந்த மூணுத்துலதான் எல்லாருக்கும் இச்சை வரும். தர்மம்ன்றது சாத்தியமாவும் இருக்கும், சாதனமாவும் இருக்கும். சாத்தியம் அப்படின்னாக்க அதை அனுஷ்டிக்கிறது அப்படின்ற அர்த்தம் அதுல வரும் சாத்தியம். சாதனம்னாக்க உபாயமா இருக்கிறது அப்படின்னு வரும். இந்த ரெண்டுத்துக்குமே அது பொருந்திருக்குது. அர்த்தமும் அது மாதிரிதான். அர்த்தம் சாதனமாகவும் இருக்கும், சாத்தியமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கணும், அதுவே நமக்கு ஒரு புருஷார்த்தமா இருக்கு. அந்த பணத்தை கொண்டு நாம தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதனால அது சாதனமாகவும் இருக்கு. ஆனால் இந்த காமம் மோட்சம்னு இருக்கு பாருங்க, எனக்கு வீடு வேணும், வீடு வேணும்ன்றது அது சாதனம் இல்லை. அது என்னது அப்படின்னாக்கா சாத்தியம் உண்டிதான். அது சாத்தியம் மட்டும்தான். வீடு கட்டிட்டாலே பெரிய விஷயம், அது சாத்தியமா போயிடுது. அதற்கு சாதனமாகத்தான் இந்த அர்த்தம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அதுவே அப்படின்னாக்கா மோட்சம், மோட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது பரமசாத்தியம், பரம புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த கிரமத்துல பாருங்க, முதல்ல எல்லாருக்கும் எதுல வரும்? இந்த மாதிரி அர்த்தம் அல்ப விஷயங்கள்ல தான் உற்சாகம் வருது. அது முடிஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வருது. இப்ப இத்தனை பேர் இருக்கா, எல்லாம் 15 வயசு 14 வயசுலயே காலக்ஷேபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளா, இல்ல 20 வயசுலயே பண்ண ஆரம்பிச்சுட்டாளா? எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரைச்ச. அதுக்கு சில விசேஷங்கள்லாம் ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல சுவாமி சாதிச்சிருக்காரு. விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்ச அசுகிருதம் ததா விஷ்ணு கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாத்விகை சம்பாஷணம் ஷடயதானி சியாச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதனால ஈஸ்வரனுடைய சௌஹார்தம் அவன் நமக்கு சங்கல்பிக்கணும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேங்கிற திருமஷை ஆழ்வார். அதனால அவன் பகவான் நமக்கு திருவிழப்படுத்தணும், அவன் அனுகிரகிக்கணும். அதுக்கப்புறம் எதிர்ச்சா சுகிருதம், நம்மளுடைய புண்ணிய கர்மாக்கள் இருக்கு பாருங்க, அது பக்குவ திசை அடைஞ்சு நமக்கு அதை அனுகிரகிக்கணும். அது இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள், இவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு இந்த மோட்ச விஷயத்துல பிரவೃತ್ತಿ உண்டாகும். அது ஞானம் சம்பாரிச்சுக்கணும். ஞானம் சம்பாரிச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதன் பிறகு உபாயத்தை அனுஷ்டிக்கணும். உபாயத்தை அனுஷ்டிச்சா போராது, உத்தர கிருத்தியாதிகாரத்துல சொன்னபடி நாம எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். பகவத் சிந்தனையே இருக்கணும். எல்லாம் நமக்கு பலதசை அப்படின்னு நினைக்கணும். எத்தனை இருக்கு, இது உடனே வந்துருமா? அதனால எல்லாமே ஒரு கிரமத்தினாலதான் வருது. அத்தியனம் பண்றது கூட உடனே உபநிடத்துக்கு போற விஷயத்வா ஊர்ஜேத்வா அப்படின்னுட்டு கர்மகாண்டத்தை முடிச்சுட்டு கடைசியில உபநிடத்து அத்தியனம் பண்ற. பாராயணம் பண்ணச்சேமா அப்படிதான், ஆரம்பம் கர்மகாண்டத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போற. இந்த மாதிரி போறதுனால இது அத்தனையுமே ஒரு கிரமம், ஒரு சங்கதி, ஒரு தொடர்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் வருது. அதனால எல்லாம் ஒரே சாஸ்திரம். இன்னொன்னு உபனிஷத் அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்ருதி, வேதம் தான். அதுவும் அப்படி இருக்கச்சு வேத விசாரம் அப்படின்னா வேதாந்த விசாரம் தனியா ஏன் சொல்றீங்க? ரெண்டும் முக்கியம். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம். ஜெய்மினி கர்மாக்களை பத்தி சொன்னார், வியாசரோ பிரம்மத்தை பத்தி சொன்னார். கர்மாக்கள் அப்படிங்கிறது ஆராதன ரூபமா இருக்கு, அதே பிரம்மங்கிறது ஆராத்தியமா இருக்கு. சிஷ்யரான ஜெய்மினி ஆராதனத்தை பத்தி விவரிச்ச, ஆச்சாரியரான வியாசரோ ஆராத்திய தேவதையான பரமாத்மாவை பத்தி விசாரிக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு சங்கரி. இந்த கிரமத்தை ஏன் விடுறீங்க? நீங்களும் ஒத்துக்கணும், நீங்களும் ஒத்துக்கணும். அத்வைதிகளே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு அவ சொல்றார், நாம சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம், பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நாம சொல்றோம். எல்லாம் எம்பெருமானுக்கோசரம், நமக்கோசரம் எதுவுமே இல்லை. அகம் மத்தட்சண பரஹ மத்தட்சண பலம் தத நமமே ஸ்ரீபதேரேவே, இப்படிதான் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய ரக்ஷாபரமோ அதனுடைய பலனோ எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, எதுவும் எனக்கு இல்லை, எல்லாம் திருமகள் கேள்வனான எம்பெருமானுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம சித்தாந்தம். ஆகையினால இதுதான் ஜெய்மினியும் சொல்றது, வியாசரும் சொல்றது இதுதான். ஆனால் இது ஏன் அப்படின்னாக்க வேதத்துல எல்லாருக்கும் மோட்சத்துல அபிருச்சி வராது. அபிருச்சி வராததுனால அவளுக்கு உற்சாகம் வரணும்னாக்க சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த சாஸ்திரங்கள் இது மாதிரி பண்ணிட்டு போயிடுது. எல்லாத்தையும் சொல்றது வேதம், யார் யாருக்கு என்ன என்ன வேணுமோ அது அத்தனையும் சொல்லி கொடுக்கறது. யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டோம். இதுலதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பொதுவா சொர்க்கம் வேணும் யாகத்தை பண்ணு, மோட்சம் வேணும் உபாசனத்தை பண்ணு, சரணாகதியை பண்ணு அப்படின்லாம் சொல்றது இல்லையோ. எனக்கு சத்ரு இருக்கான், அந்த சத்ருவை கொல்லணும், அப்படியா அபிச்சார யாகம் சொல்லித்தரேன், அதை பண்ணுங்கிறது. அப்போ அபிச்சார யாகம் தர்மமா? அது வேதம் சொல்றதே அப்படின்னா தர்மம் தான். அது மீமாம்சகால் என்ன பண்ணிட்டா தெரியுமா? அது தாமச தர்மம், ராஜச தர்மம். அது தாமச தர்மம் தான். அது ராஜச தர்மம் சுவார்த்தமா பிரவர்த்திப்பான்,
தாமச தர்மம் தனக்கு இருக்கோ இல்லையோ பொத்தியம் அழியணும் அப்படின்னு பண்ணுவான். அதனால தாமச தர்மம் அது வைதிகால் அதை அனுஷ்டிக்க மாட்டா. வைதிகால் அதை அனுஷ்டிக்கவே மாட்டா. வைதிகால் அனுஷ்டிக்க மாட்டா. ஏன் அப்படின்னாக்க அவள்லாம் பரமசிவ வைஷ்ணவாள், பரம சாத்விகாள். அவளுக்கு சத்வ கர்மாக்களை அனுஷ்டிக்கிறதுலதான் உற்சாகம் இருக்கும். ஆனால் வேதம் ஏன் சொல்றது அப்படின்னாக்க அவளுடைய புண்ணிய பாபூர்வ கர்மாவுக்கு அனுகுணமாக ஒவ்வொருத்தருக்கும் பிரவൃத்தி வருது. அந்த பிரவൃத்தி நல்லதுலையும் போகலாம், கெடுதலையும் போகலாம். பரம சாத்விகாலா இருக்கிறவா பெருமாளை சேவிக்கிறா, பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் பண்றா, பெருமாளுக்கு பாராயணம் பண்றா, பெருமாளுக்கு ததியாராதனம் பண்றா, இப்படி எல்லாத்தையும் அனுஷ்டிச்சுட்டு போறா. ஆனால் ராஜசமா இருக்கிறவன் புகழுக்கோசரம், கியாதி, லாபம், எஸ்எஸ்சி இதுக்கோசரம் பண்ணிட்டு போறான். தாமசமா இருக்கிறவனோ ரொம்ப மோசமா பிரவர்த்திக்கிறான். அதனால அவாவாளுக்கு ஏத்த மாதிரி வேதம் சொல்லிட்டு போறது. அதை நாம எப்படி அதை தீர்மானிக்க முடியும்? நீ இதைதான் பண்ணு நம்ம சொல்ல முடியுமான்னா அவாவாளுடைய சௌகரியம். அதுக்கோசரம் வேதம் சொல்லி கொடுத்து இது நல்லது, இது கெட்டது, அதை எதை பண்ணணுமோ அதை பண்ணு. நீ தவறு பண்ணினேனாக்கா அதோட பலத்தை அனுபவி, நல்லதை பண்ணினேனாக்கா அதோட பலத்தை அனுபவி. ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்ஞா எஸ்தாம் உள்ளங்கே வர்த்ததே ஆக்ஞா சேதி மமத் துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவா. விஷ்ணு தர்மோத்தரம் சொல்றது ஸ்ருதியும் ஸ்மிருதியும் எல்லாம் எம்பெருமானுடைய ஆக்ஞையாவே இருக்கு. அதை எவன் மீறி நடக்கிறானோ அவன் ஆக்ஞா சேதி. அதை என்னுடைய ஆக்ஞைய மீறிட்டான் அவன். அதனால அவன் என்னை சேவிச்சா கூட அவன் என் பக்தனா இருந்தா கூட வைஷ்ணவன் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆகையினால அப்படிப்பட்டவனை போய் பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவசியம் சிக்ஷிப்பேர், அவசியம் சிக்ஷிப்பேர். அதனால இந்த மீமாம்சா சாஸ்திரம்ங்கிறது நம்ம சித்தாந்த பிரகாரம் ஒரே சாஸ்திரமா இருக்கு. அனைத்து விஷயங்களும் நமக்கு அனுகூலமாவே இருக்கு. எப்படி அனுகூலம் அப்படின்னாக்க சமேதம் வேதான பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனன்ட்டு பிரகதாரண்ய உபனிஷத் சொல்றது. இந்த பிரம்மத்துக்கள்லாம் அத்தியனம் பண்ணி அதனால வரக்கூடிய யாகத்தினால பெருமாளை உபாசனம் பண்றா. யாகம் அங்கமா இருக்கும். அந்த மாதிரி தபசு உடம்ப வருத்தின்னு தபஸ் பண்ணுவா. அதன் தபஸ் அங்கமாக உடைய உபாசனம். அநாசகம், அநாசகம்ன்றது ரெண்டு அர்த்தம் பண்ணிருக்கா. அநாசகம்னா உபவாசம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள். இவைகளை கொண்டு உபாசனத்தை பண்ணணும். உபாசனத்தை பண்ணினாக்கா எம்பெருமான் பரம பிரீதனாக நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிப்பான். அதனால பூர்வகாண்டத்துல கர்மாக்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் பகவானுக்கு ஆராதனமாக எடுத்துக்கோங்க. ஆராதனமாக எடுத்துட்டு அதை கொண்டு பெருமாளை ஆராதியுங்கோ. அப்படி திருவாராதனம் பண்ணினாக்க பகவான் பரம திருப்தனாக பரம பிரீதனாக நமக்கு அனுகிரகிப்பான். சரி, இப்போ நிறைய விஷயங்கள், நிறைய நமக்கு தேவையான விஷயங்கள். அதுல ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு சொல்லலாமோ? ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதைன்னு சொல்லிட்டாக்கா ஏன் வேதங்கள்ல எத்தனை தேவதைகளை சொல்றது, எவ்வளவோ விஷயங்களை சொல்றதே. அப்படி இருக்குச்ச ஏன் ஸ்ரீமன் நாராயணனையே பரதேவதையாக எடுத்துக்கணும்? எந்த தேவதையானாலும் எடுத்துக்கலாமே, யாருக்கு எந்த பெருமாளும் அதை விஷயம் போடுமே. பெருமானே சொல்றாரு யோ யோ யாம் யாம் தனம் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சிது மிச்சதி. யாரு யாரு எந்தெந்த தேவதைய, எனக்கு உடம்பா இருக்கக்கூடிய எந்தெந்த தேவதைய அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ, அதை மாதிரி பூஜைக்கு ஆசைப்படுறாளோ அவளுக்குலாம் அவளுக்கு வேண்டிய சிரத்தையை நான் கொடுக்குறேன், நானே படத்தை கொடுக்குறேன் அப்படின்னா பெருமாள் அனுகிரகிச்சிருக்காரு. இதையே நாராயணனே பரதேவதன் நீங்க சொல்றீங்கோ அப்படின்னா மீமாம்சக நியாயம் ஒண்ணு இருக்கு. சாகபிஷன் நியாயம்னு பேர் இருக்கு. அதாவது யாகம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அக்னி சோமியும் பசுமான பேத அப்படின்னு சொல்றது. அக்னியையும் சோமனையும் தேவதையாக உடைய பசு அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அங்க பசுவை, பசுன்னா விலங்குன்னு அர்த்தம், மிருகம்னு அர்த்தம். அதை ஹவிஷாக உடைய யாகத்தை பண்ணு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப பசுமான பேதன்னு இருக்குது. அந்த மிருகம்னா என்ன அர்த்தம்னா சிங்கத்தை சொல்லலாம், ஓனாய சொல்லலாம், அந்த மாதிரி பசுமாட்டை சொல்லலாம், அது மாதிரி ஆட்டை சொல்லலாம். எத்தனையோ 20-24 அர்த்தம் இருக்கிறதுக்கு. எதமானாலும் சொல்லலாமே, எதமானாலும் சொல்லலாம்னு இருக்குச்சு. இதை எப்படி பண்றது, எதை பண்றது, விவஸ்தை உண்டா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேயே ஒரு வாக்கியம் இருக்கு. சாகசியோபயா அப்படின்னு இருக்கு. சாகம்னாக்கா வெள்ளாடு. இந்த வெள்ளாட்டை கொண்டு அல்லது செம்மறியாடு இதை கொண்டு யாகம் பண்ணு அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இது ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அஜஹ அக்னி சோமி எஸ்ய அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. முதல்ல பசுன்னு சொல்லிட்டு பசுகு அப்படிங்கிற பதமானது சாமானிய வாசியாக இருக்கிறது, பொதுவான சொல்லது, பல மிருகங்களை சொல்லக்கூடிய சொல்லது. ஆனால் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா ஒருத்தன் சிங்கத்தை கொண்டு யாகம் பண்ணான்னு என்ன ஆகும், ஒருத்தன் நாயை கொண்டு வந்து பண்ணா என்ன ஆகும், ஒருத்தன் பசுமாட்டு கொண்டு பண்ணா என்ன ஆகும்,
ஆனால் கோஹத்திய தோஷமா சொல்றக்கே அதெல்லாம் வரும், விபரீதம் வந்துடும். அதனால மீமாம்சகாரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா சாக பசு நியாயம். பசு அப்படின்றது பொதுவான பொருளை சொல்லக்கூடியது. அதே சாகம் அப்படின்னா ஆட்டை சொல்லக்கூடியது, ஆடு. அந்த ஆட்டை கொண்டு யாகம் பண்ணப்பட வேண்டும். இந்த இடத்துல லோகத்துல ஆட்டை வெட்டினா அவ சாப்பிடறதுக்கு வேண்டிதான் உபயோகப்படுத்துறா. ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட ஆட்டை கொண்டு யாகம் பண்ணினா அது யாகத்துக்கோசரம் தான். அதுல தேவதையா இருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான், அவனுக்கு தான் அது போறது, அந்த அபிஷேகம் அவனுக்கு தான் போறது. அதனால வேதம் சொன்னதுனால அது இம்சை இல்லைன்னு சித்தாந்தம், அது போகட்டும். ஆக இந்த மாதிரி இது சாமானிய விசேஷ நியாயம், கோபலீவர்தன் நியாயம், காமானய அப்படின்னு சொன்னோம். காம் அப்படின்னாக்கா பசுவை அழிச்சுடுவா. அந்த பசுன்னு அர்த்தம் வராது, அதுக்கு கோவை அழிச்சுன்னு வந்தா அர்த்தம். ஏன்னா அது பசுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ரிஷபத்துக்கும் கோன்னு பேரு, காளமாட்டுக்கும் கோன்னு பேரு. அதே மாதிரி கோன்னாக்கா பூமிக்கும் கோன்னு பேரு, கோன்னாக்கா ஐஸ்வர்யத்துக்கும் பேரு. கோ அப்படின்னாக்கா அந்த ஐஸ்வர்யம் ஞானம் இருக்கு பாருங்க, ஞானத்துக்கும் வாக்கு கோதா அப்படின்னு சொல்றோம். கோன்னாக்கா ஞானம் வாக்கு, அதை கொடுக்குற ஓவோ. அதனால ஆண்டாளுக்கு கோதா அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அதனால இது மாதிரி எத்தனையோ இருக்கே. அப்ப என்ன பண்ண தெரியுமா, காமானயன்னு சொன்னான், உடனே பலிவர்த்தமானய அப்படின்னு சொல்றான். பலிவர்த்தமானயன்னாக்க ரிஷபன் பேரு, காளமாடு. இது சாமானிய விசேஷ நியாயம். சாகபஷ நியாயம் சாமான்யமாக பசுன்னு சொல்லித்து வேதம், அத விசேஷமாக சாகம் ஆடு அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். இப்போ இதை கொண்டு பாருங்க, இங்கேயும் எத்தனையோ சொற்கள் இருக்கு. உபநிடது என்ன பண்ணிட்டு சதேவ சௌமியதமக்ராசீத் அப்படின்னு சொல்லியிருக்கு. சச்சப்த வாச்சியமான வஸ்துதான் சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது. ஆத்மாவா இதமேக அக்ராசீத், ஆத்மான்ற வஸ்துதான் சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது. பிரம்மவா இதமக்ராசீத், பிரம்மங்கிற வஸ்துதான் முன்னாடி இருந்தது. இப்படின்னா சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடும்னாக்க சத்து அப்படின்னா பிரம்மன்னு சொல்லிட்டோம். நாம பிரம்ம சப்தத்துக்கும் சாட்சாத் பரமாத்மா அர்த்தம் பண்ணிருக்கோம், ஆத்மானாலும் பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிருக்கோம், எல்லாம் தான் இருக்கு. ஆனா கூட லோகத்துல சத்துன்னா என்ன அர்த்தம், இருப்பது அப்படின்னு. இதோ பானை இருக்கு, புஸ்தகம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாத்துலயும் தான் எது எது இருக்கிறதோ அதெல்லாம் சத்துன்னு சொல்லுவோம். அதனால எல்லாரும் எப்படி எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கலாம், எப்படி எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால சத்துன்றதுக்கு நிர்ணயம் பண்ண முடியாது. ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மாவுக்கும் ஆத்மான்னு பேரு, பரமாத்மாவுக்கும் ஆத்மான்னு பேரு. பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா சாட்சாத் பரமாத்மாவை சொல்லலாம். அந்த மாதிரி ஜீவனுக்கும் பிரம்மன் பேரு. பிரகிருதி இருக்கு பாருங்க, 3 குணங்களோட கூடினது சத்வரஜஸ்தமயமான பிரகிருதி, அதுக்கும் பிரம்மன் பேரு. உபநிடத்துல வாக்கியம் இருக்கு. அதே மாதிரியாக நம்ம போக்கியம் எதை எதை சாப்பிடுறோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் பிரகிருதின்னு பேரு. வேதத்துக்கு பிரம்மன் பேரு, வேதத்துக்கு பிரம்மன் பேரு. அத மாதிரி எத்தனையோ பிரம்மம் பிரம்மம் அப்படின்லாம் அர்த்தம் வரும். அதனால சந்தேகாஸ்பதமா இருக்கு இதெல்லாம். ஆனா சரி, சிவன் சொல்லாமா, ருத்ரன் சொல்லாமே, அல்லது பிரம்மா, கிரண்ய கர்ப்பன், இந்திரன், சக்தி, இதெல்லாம் சொன்னா கூட எத்தனையோ சந்தேகம் வரும் அதுல. ஆனா நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா எந்த சந்தேகமும் வராதான். ஏன் அப்படின்னா இது யோக ரூடம் அப்படின்னு அதை சொல்ற. இடுகுறி பெயரும் காரண பெயரும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா யோக ரூடம் அப்படின்னு பேரு. நாற்காலின்னு சொல்றோம். நாற்காலின்றது 4 கால உடையதெல்லாம் நாற்காலி தானே. மேஜருக்கு அதுக்கும் நாற்காலின்னு பேரு, கட்டிலுக்கும் நாற்காலின்னு பேரு, நம்ம உட்கார்றதுக்கும் நாற்காலின்னு பேரு, ஸ்டூலுக்கும் நாற்காலின்னு பேரு. ஆனால் நம்ம உட்கார்றோம் பாருங்க சேர், அதுக்கு மாத்திரம்தான் நாற்காலின்னு பேரு. ஏன்னா இது யோக ரூடம் அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல பங்கஜம் அப்படின்னு சொன்னோம். பங்கஜம்னா என்ன அர்த்தம், பங்கே ஜாயதை பங்கஜம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பங்கம்னா சேர், சேற்றில் பிறந்த செந்தாமரை. சேற்று சேரிட பிறக்கிறது, சேரிட பிறக்கிறது தாமரை புஷ்பம் முடிதான் பிறக்கிறதானா. எத்தனையோ வஸ்துக்கள் சேற்றில் பிறக்கிறது. அதனால எதனால எடுத்துக்கலாமே, அப்படி கிடையாது. சேற்றில் பிறப்பது இது காரண பெயர், ரூடி இடுகுறி பெயர் தாமரை புஷ்பம், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து யோக ரூடமா பங்கஜ சப்தத்தை தாமரம் தாமரை அப்படின்னு சொல்லிடும். அதனால பங்கைய கண்ணனா எம்பெருமான் ஆயிட்டான். அத மாதிரி நாராயணன் அப்படின்னு சொன்னாக்கா காரண பெயரும் சேர்ந்திருக்கு, இடுகுறி பெயரும் சேர்ந்திருக்கு. நாராக அயனம் எஸ்ய, இந்த ஜீவராசிகள் லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் எவனுக்கு இருப்பிடமாக உள்ளதோ அவன் நாராயணன். அது மாதிரி நாராயணாம் அயனம், இந்த அனைத்து வஸ்துக்களுக்கும் இருப்பிடமாக எவன் இருக்கிறானோ அவன் நாராயணன். இப்போ தத்புருட சமாசம், பகுரீக சமாசம்,
இத ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்த்தாக்க சாட்சாத் எம்பெருமான் பண்புகள் நாரணன் திங்கழல் சே எத்தனையோ சொல்றோம். இது யோக ரூடமா அமைஞ்சு போயிடுச்சு. யோக ரூடமா அது மட்டும் இல்ல, இது யாரு காரணமா இருக்கானோ, பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக யார் இருக்கானோ அந்த காரணமானது உபாசிக்க தகுந்தவன், அவனே தியானிக்க தகுந்தவன். அந்த காரணம் யாரு தெரியுமா அப்படின்னா அந்தர்யாமியாக இருக்கிறவன். அந்த அந்தர்யாமி யார் தெரியுமா? சாட்சாத் நாராயணன். திவ்யோ ஏஷ பூதாந்தர சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சுபாலபுரம் சொல்றது. அதனால இவன் எவன் ஒருவன் அந்தர்யாமியாக எழுந்திருக்கிறானோ அவனே நாராயணன். அந்த நாராயணன் யார் தெரியுமா? கிரீஸ்டரே லக்ஷ்மி சபத்யோ அஹோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னு சொல்லி பிராட்டி உபயநாச்சிமார்கள் அவன் 2 பேரையும் பத்னிகளாக உடையவன் எவனோ அவனே நாராயணன். ஸ்ரீமதி பிரம்மதோக்தே அப்படிங்கிற அதிகரண சாராவளியில சுவாமி யோசிக்கணும். அதனால இந்த எம்பெருமான் யாரோ அவனே ஜெகத்காரணம், அவனே அந்தர்யாமி, அவனே ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயப்பதியாக எழுந்துள்ளிருக்கிறவன். ஸ்ரீயப்பதியா யார் இருக்கானோ அவன் தான் இப்ப விசேஷ வாசி. சாகபச நியாயம் சொன்னோம் இல்லையோ, அந்த சாகபச நியாயத்தை கொண்டு இங்க பார்த்தோம்னாக்கா சாட்சாத் எம்பெருமானே பரதேவதை. என்ன சாமானிய புத்தி ஜனகாஸ்ய சதா திசப்தாக தத்வந்தர பிரமகிருதஸ்ய சிவாதிவாசா நாராயணே துவைகரீஷ வகந்தியனன்யம் அன்வத்த விருத்தி பரிகல்பிதமைக கண்யம் அப்படின்னு வரதராஜ சுவாமி சாதிக்கிறார். சத்து ஆத்மா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சாமானிய சப்தங்கள். அதே சிவன் சொன்னா மங்களம்னு அர்த்தம். அந்த மங்களம் நிருபாதிகமான மங்களம், தானும் மங்களமா இருந்துட்டு பொறுத்தியாளுக்கும் மங்களத்தை கொடுக்கிறவன் எவனோ அவனே மங்களம். மங்களானாச்ச மங்களம் அப்படின்றோம். அனன்யாதீன கல்யாணம் அந்நிய மங்கள காரணம் ஜெகன்நிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமிகை வயம்னுட்டு பராசரப்பட்ட லட்சுமி கல்யாணம்ங்கிற நாடகத்தை சாதிச்சிருக்க. ஆகையினால அது விசேஷமானது. அது அப்படிப்பட்ட மங்களகரமானவன் சிவன். அது பெருமாளை தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ருத்ரனை சொல்ல முடியாது. சரி, ஷம்பு அப்படின்னு இருக்கே அப்படின்னாக்கா ஷம் அப்படின்னா சுகம். அந்த சுகத்தையே பாவமாக உடையவன், சுகத்துக்கே இருப்பிடமாக உடையவன். கம்பிரம்ம கம்பிரம்ம அப்படிங்கிறது உபனிஷத்து. ஆகாசம் எப்படி வியாபிச்சிருக்குதோ அந்த மாதிரி ஆனந்த சுரூபமா எல்லையற்ற எண்ணிக்கையற்ற ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம். அதனால ஷம்பு அப்படின்னாக்கா நிருபாதிகமான சுகத்தை உடையவன் அர்த்தம். அதே இவள்னா அப்படி இல்லையே. அதனால விசேஷ வாசி விசேஷ பொருள் உடையது நாராயண சப்தம். அதனால சாகபச நியாயத்தை கொண்டு பார்த்தால் எம்பெருமானான சிவன் நாராயணனே, பிராட்டியுடன் சேர்ந்த சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்றத இந்த மீமாம்சா நியாயத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அத்தனையும் வேதாந்த சாஸ்திரத்துல சேர்த்து அனுசந்திக்கணும். அப்படி அனுசந்திக்கும் பொழுதுதான் இந்த மீமாம்சா சாஸ்திரமானது ஒரே சாஸ்திரம். இன்னொன்னு வித்யாஸ்தானங்கள் சொல்லும் பொழுது மீமாம்சாங்கிறது ஒரே சாஸ்திரமா சொல்லிட்டு போகுது. மீமாம்சாங்கிறது ஒரே ஒரு சாஸ்திரம் தான் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ ஒரு சாஸ்திரம்னாக்கா நீங்க பிரிச்சுட்டாக்கா பிரம்ம மீமாம்சா, கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சான்னு 3 பிரிச்சாக்கா 14 வித்யாஸ்தானங்கள். அப்போ 16 போயிடும். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 10 எடுத்து அப்புறம் புராணம், நியாயம், தர்மசாஸ்திரம், மீமாம்சா இந்த 14 சேர்ந்து வித்யாஸ்தானங்கள் சொல்லப்படும். ஆனால் உங்க பட்சத்திலேயோ விபரீதமா 16 18 ஆயிடும். அதனால அது கூடாது. ஆகவே ஐக்கிய சாஸ்திரியம் இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். நிர்ணயாத்மகமான ஞானமானது மீமாம்சா சாஸ்திரத்திலேயே வரும். அதனால இது அந்தரங்க தர்க்கமாக இருக்கிறது. இதை பூர்வ காண்டமாக நம்ம எம்பெருமானாரும் நாதமுடிகளும் ஆளவந்தாரும் போதாயனரும் எல்லாரும் நமக்கு சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால பூர்வபுரத்தம்னா மீமாம்சையை வாசிச்சுட்டு தான் வேதாந்தத்தை வாசிக்கணும் அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரி பண்ணினாத்தான் வேதாந்த சாஸ்திரமானது நமக்கு நிரூடமா வரும். அது அதனால ஆராதனங்களை சொல்லக்கூடிய கர்ம மீமாம்சையும் ஆராத்தியமான எம்பெருமானை சொல்லக்கூடிய பிரம்ம மீமாம்சையும் ரெண்டும் ஒரே சாஸ்திரம் தான். இந்த ரெண்டுத்தையும் ஒரே கதியில போயிட்டு இருக்கு. அதனால இது பரம உபாதேயமாக இருக்கிறது அப்படின்றது இந்த விஷயத்தினுடைய சாரம். இது 1 மணி நேரத்துல முடியக்கூடியதல்ல, ஒரு நாள்ல முடியக்கூடியதல்ல. எத்தனை நாள் வேணாலும் சொல்லிண்டே போலாம். அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டின பர்யந்தம் ஏதோ விஞ்ஞாபிச்சிருக்கேன். நிறைய தோஷங்கள் இருக்கலாம். சொன்ன அவகாசத்தை காட்டிலும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு இருக்கேன். அடியேன் எல்லாத்துக்கும் தோஷங்களுக்கும் அவகாசத்தை எடுத்துட்டு இருக்கும் அபராத க்ஷமணத்தை பிரார்த்திச்சுட்டு அடியேன் தோஷங்கள் எல்லாம் க்ஷமித்தருடன் பிரார்த்திச்சுட்டு முடிச்சுக்கிறேன்.
கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः அஸ்மத் குரு பரம்பராயே நமः. ஹரி